Stalin is more dangerous than கருணாநிதி. இத சொன்ன அந்த நபர் பயத்திலேயோ பதட்டத்திலேயோ தெரியாம உண்மையை சொல்லிட்டாரு. எங்க கலைஞர் கொடுத்த பஸ் பாஸ்ல போய் படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பிளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தப்போ இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தான் நினைச்சோம். எல்லா திட்டங்களையும் கலைஞர் போட்டு போயிட்டாரு. ஒரு குஷன் ஒண்ணு இருக்கு, அதுல பேசாம உட்கார்ந்துருவாருன்னு தான் நினைச்சோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞரோட திட்டங்கள் பயனாளிகள் யாருன்னே தெரியாம எல்லாத்துக்கும் பயன் கிடைச்சது. எல்லா பயனும் எல்லாத்துக்கும் கிடைச்சாலும் கிடைக்காத ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நேரடியா பயன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட திட்டங்கள். வணக்கம். முத்துவேல் கருணாநிதிக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? முத்துவேல் கருணாநிதி செய்யாத சாதனைகள் இல்லை, தீட்டாத திட்டங்கள் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரும் கிட்டத்தட்ட அதே சாதனைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, முத்துவேல் கருணாநிதியால் பயன்பெற்றவர்கள் அவரு காலத்துல இல்ல. ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போடுற ஒவ்வொரு திட்டத்திற்கு கீழேயும் பயனாளிகள் உடனுக்குடன் வந்துடுறாங்க. இந்த குஷன் அவருக்கு கிடைச்சதுக்கு காரணமே முத்துவேல் கருணாநிதி தான். இப்போ முத்துவேல் கருணாநிதியை பத்தி பேசலான்னு இருக்கேன். சாரிங்க, ஏன் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரை பத்தி பேசலான்னு இருக்கேன். நானே எப்படிதாங்க பேசுறது? பயன்பெற்ற ஒருத்தர் பேசுறாரு பாருங்க. வணக்கம், நான் சந்திரஹாசன் பேசுறேன். இந்த மாதிரி ஹூஸ்டன் அந்த டெக்சாஸ்ல இருந்து. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல துறையூர் பக்கத்துல, அதாவது திருச்சியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்க துறையூர் பக்கத்துல இருந்து நரசிங்கபுரம் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து நான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில இருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு பஸ் கூட வசதி கம்மியான ஒரு நான் வந்து 5வது படிச்சுட்டு அப்பா ஒரு விவசாயம் ஒரு 1.5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க. அது மூலியமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அது வருமானம் பத்தாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க. அதனால பக்கத்துல இருக்க ஊருக்கு என்னால படிக்க போக முடியும். 89-90 படிக்க போகும். திருச்சி துறையூர் பக்கம் இருக்கிற ஒரு இன்டீரியர் கிராமம், பஸ்ஸே வராது. அவர் தான் சொல்றாரு. 97ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேக்குறாங்க, எனக்கு நீங்க 8வது ஸ்கூல் பாஸ் கொடுத்திருக்கீங்க, 12வது நீங்க பாஸ் கொடுங்கன்னு ஸ்டாலின் சட்டசபையில கேக்குறாரு. நீங்க கொடுங்கன்னு ஸ்டாலின் கேட்டதுனால கலைஞர் அவர்கள் வந்து 12வது ஸ்கூல் பாஸ் கொடுக்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் கொடுத்ததுனால எங்களால ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போக முடிஞ்சு. அப்பாவால பணம் கட்டி அனுப்ப முடியாது. அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் அது பணம் கட்டி அனுப்ப முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பஸ்ல ஃப்ரீயா கொடுத்தனால எனக்கு 11வது 12வது போய் படிச்சோம். நான் மட்டும் இல்ல, என்னுடைய தம்பிகள் 2 பேரு, அவங்களுக்கு இந்த பஸ் பாஸ் கொடுத்த 3 பேரை படிக்க அனுப்ப முடியாது அப்பாவால. ஒருத்தர் நான் கூட எதை மேனேஜ் பண்ணிருக்கோம், 3 பேருமே படிக்க அனுப்பணும். அவங்க அனுப்புனாங்க ஸ்கூலுக்கு. பஸ் பாஸ் அந்த காசை மிச்சப்படுத்தி எங்களை காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பிகாம் எம்காம் படிச்சேன், தம்பிங்க எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்க. அப்ப வந்து அங்கேயுமே அப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. திரும்ப நாங்க வந்து அதை பயன்படுத்தி காலேஜுக்கு போறோம். அந்த கிராமத்துக்கு பஸ்ஸும் வந்துச்சு, கூடவே அவருக்கு பாஸும் வந்துச்சு. அவரு ஸ்கூல்ல வந்து பாஸ் ஆகிறதுக்கு பஸ் பாஸ் கொடுத்தாங்க. பஸ் பாஸ்ல வந்து அவரு பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு மட்டும் இல்ல, அவரோட 2 தம்பிகளுக்கும் அதே பஸ் பாஸ். இந்த 3 பேத்துக்கு மட்டும் இல்லைங்க, மொத்த தமிழ்நாட்டுக்கும் பஸ் வந்துச்சு, பஸ் பாஸும் வந்துச்சு. ஸ்கூல்ல முடிச்ச இவரு காலேஜுக்கு போறாரு. அவரு கேட்கணும்னு நினைச்சிருப்பாரு, ஸ்கூல்ல பஸ் பாஸ் இருந்துச்சு, காலேஜ்ல எங்களுக்கும் பஸ் பாஸ் இருக்குமா அப்படின்னு. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நான் படிக்கல, யாரு படிக்கணும்னு நினைச்சாலும் அவங்கள நான் படிக்க வைப்பேன். இப்ப ஒவ்வொருத்தங்க கிட்டே போய் நீ படிக்கிறியான்னு கேட்க முடியாது. எல்லாரும் வாங்க படிக்கலான்னு அதுக்கான வழிகளை எல்லாம் திறந்து வச்சாரு. யாரு ஒருத்தங்க படிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் கலைஞரோட கனவு திட்டம் கூடவே வரும். அப்படி பாஸ் ஆகி போன ஒருத்தர் இல்ல பலர், அந்த பலர்ல ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. திமுக ஆட்சியினுடைய பலன். என் பேரு சந்திரஹாசன். என்னுடைய பேரு சந்திரஹாசன். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பலன். இது நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு 10,000 மக்கள் என்னுடைய வயதுல இருக்கவங்க வந்து இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதுதான் உண்மை. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்னும் லைவா இருக்குங்க. எங்க முத்தமிழறிஞரோட எந்த திட்டங்களும் தொலைநோக்கு பார்வையோட இருக்கும். முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 5 மார்க் சேர்த்து போட்டாரு. எத்தனை மாணவர்கள் அரசு பணிக்கு போனாங்கன்னு தெரியுமா? அப்படி போனவர் சொன்ன ஒரு வீடியோ, புகழ்பெற்ற வீடியோ ஒண்ணு இருக்கு. நீயா நானாவை பாருங்க, தெரியும். ஒரு வட இந்திய சகோதரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காதுன்னு. இப்படி ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லியா
கலைஞர் அந்த திட்டத்தை கொடுத்திருப்பாரு? ஒரு டாக்டர் போய் கலைஞர் கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு. நம்ம குழந்தைங்களுக்கு தானே அதை பண்ணுன்னு சொல்லிடுறாரு. யார் பயன்பெற போறாங்க, எங்க இருந்து வர போறாங்கன்னு எல்லாம் கலைஞருக்கு தெரியாது. கலைஞர் தீட்டின ஒவ்வொரு திட்டத்திற்கும் பயனாளிகள் இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிடவே முடியாது. மொத்த தமிழ்நாட்டுக்கும் அது பயன் தந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த குக்கிராமத்துக்கும் போற பஸ்ஸ நிறுத்தவே முடியாதுங்க. எங்க கலைஞர் கொடுத்த பஸ் பாஸ்ல போய் படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பிளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தப்போ இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தான் நினைச்சோம். எல்லா திட்டங்களையும் கலைஞர் போட்டு போயிட்டாரு. ஒரு குஷன் ஒண்ணு இருக்கு, அதுல பேசாம உட்கார்ந்துருவாருன்னு தான் நினைச்சோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கலைஞரோட திட்டங்கள் பயனாளிகள் யாருன்னே தெரியாம எல்லாத்துக்கும் பயன் கிடைச்சது. எல்லா பயனும் எல்லாத்துக்கும் கிடைச்சாலும் கிடைக்காத ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நேரடியா பயன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட திட்டங்கள். புதுமை பெண் திட்டம், இதுல என்ன புதுமை இருக்கு? இதெல்லாம் கலைஞர் ஆல்ரெடி பண்ணது தானே. காலேஜ் படிச்ச பொண்ணுக்கு அடுத்து கல்யாணம் பண்ண போகும்போது காசு கொடுப்பாங்க. உனக்கு படிப்பையும் தரேன், படிக்கிறதுக்கு காசும் தரேன்னு சொல்றதா முக ஸ்டாலின். அந்த கிடைக்கிற பணத்தோட மதிப்பு என்ன தெரியுமா? காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு, அப்பா நாளைக்கு ப்ராஜெக்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும், அதுக்கு இந்த பொருள் வாங்கணும்னு சொல்றப்ப அவங்க அப்பா நாளைக்கு வாங்கிக்கலாமா அப்படின்னு தன்னோட இயலாமையோட பதில் சொல்றது இருக்குல்ல, அந்த கஷ்டம் அந்த அப்பாக்கும் இல்ல, கேட்கிற அந்த கஷ்டத்தை கூட அந்த பிள்ளைக்கு கொடுக்கல. உன் அக்கவுண்ட்ல உன் பணம் இருக்கு, நீ பயன்படுத்திக்க. சுயமரியாதைய சமூகத்துக்கு கொடுத்தது கலைஞர், சுயமரியாதைய சமூகத்துக்குள்ள கொடுத்தது ஸ்டாலின். அது என்ன புதுமை பெண்? பிள்ளைங்களுக்கு மட்டும்தானா? பையனா இருக்கல, எனக்கும் அப்பா தானே, எனக்கு என்ன பண்றேன்னு பசங்க கேட்பாங்கல்ல. அதுக்கு அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, காலங்காலமா இந்த சமூகம் பசங்களுக்கு தானே பண்ணுச்சு, அதனால முதல்ல பிள்ளைங்களுக்கு பண்ணிட்டேன், இப்ப என்ன உனக்கு பண்ணுமா? பண்ணிடுறேன். இதோ நேத்து கோயம்புத்தூர் வந்தாரு, ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவன்களுக்கு பணம். இது வரைக்கும் மாணவன்களுக்கு கொடுத்த ஏதாவது சலுகை இதனால குறையவெல்லாம் இல்ல. அந்த உரிமையெல்லாம் கொடுத்தது முத்துவேல் கருணாநிதினா, இந்த உரிமையெல்லாம் கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த சமூகத்தோட வளர்ச்சிங்கிறது நகர்வுகளால் தான் நடந்திருக்கு. அதுவும் பெண்ணோட நகர்வு இல்லைன்னா பயணம்ங்கிறது சமூகத்தை அடுத்த லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். அதை இன்னும் வேகப்படுத்தினது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகளிருக்கான இலவச பயணம். உன்னோட பயணம் எதுனாலையும் தரப்பட கூடாது, தைரியமா போயிட்டு வா. டிக்கெட் நீ வாங்கிக்க, காசை நான் கொடுத்துட்றேன். உரிமை பயணம் டிக்கெட்டோட போகும். ஏங்க நான் கொஞ்சம் காந்திபுரம் வரையும் போகணும், அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திருப்பி கேட்க வேணாம். காந்திபுரம் போனோமா, பஸ் ஏறி காந்திபுரம் போலாம், அங்கிருந்து திரும்பி பஸ் ஏறி வந்துடலாம். யாரு கேட்க போறா? நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விலகாதுன்னு. இப்போ அதையும் கேட்க வேண்டியது இல்ல. பஸ்ல நீங்க வாட்டுக்கு ஏறி உட்காந்தீங்கன்னா டிக்கெட்டை கொடுப்பாங்க, நீங்க வாட்டுக்கு இறங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு டப்பு கப்பு சுப்புன்னு வந்துடலாம். சரி, பஸ் பயணம் ஓகே. செலவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, நல்லா கேட்டுக்கங்க, உரிமை தொகை. முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த உரிமை மொத்த சமூகத்துக்கும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த உரிமை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும். இதையெல்லாம் தாண்டி நான் சிறப்பா பாக்குற ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன சிறப்பு இல்லையான்னு கேக்குறீங்களா? பெட்டர் தென் தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, எல்லாமே பெஸ்ட் தான், அதுலயும் ஒரு பெட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் நான் முதல்வன் திட்டம். பஸ் பாஸ்ல போனவங்க பிளைட் ஏறி போயிட்டாங்க, படிச்சுட்டு வேலைக்கு பிளைட் ஏறி போகணும்னு சொன்னதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர். படிக்கிறக்கே பிளைட் ஏறி போயிட்டு வான்னு சொன்னதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு பொண்ணு சொல்றாங்க, கேளுங்க. சாதாரணமாகவே இப்போ நாங்களே சின்ன வயசுல அப்படிதான், ஏரோப்ளேன் போகும்போதுலாம் நாங்கள் வெளில வந்து எட்டி பார்ப்போம், எங்கடா போகுதுன்னு. அது டக்குன்னு மறைஞ்சிரும், என் கண்ணுக்கு தெரியாது, ஐயோ போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஏரோப்ளேன் எப்படி இருக்கும் என்கிட்ட ஒரே நச்சு. அங்கே என்ன பண்ணணும், அங்கே போய் போர்டிங் பாஸ் எப்போ வாங்கணும், எப்படி செக் பண்ணுவாங்க, எங்கே போகணும் என்னான்ட்டு ஒரே நைட்லாம் 12 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கேட்குறான் என்கிட்ட. ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் நிறையா டைம் விழுந்திருக்கா, நான் பார்த்து சிரிப்பேன். அப்போ வந்து இவ வந்து அழுதுருவா உடனே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா வந்து இவ்வளோ ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டு பாப்பா வந்து ஃபாரின் போகிறது, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப பெருமையாக இருக்குது பாப்பா ஃபாரின் போகிறது. வீட்டுல இருந்து அண்ணாந்து ஃபிளைட்டை பார்த்துட்டு இருந்த காலம் போய் ஃபிளைட்ல இருந்து குமிஞ்சு வீட்டை பாக்குற காலம் வந்துருச்சு. இந்த வெளிநாட்டு பயணத்தை நான் ஏன் பெட்டர் தென் தி பெஸ்ட்னு சொன்னேன் தெரியுமா? 2 பேர்த்தோட வெளிநாட்டு பயணம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட தலையெழுத்தையும் மாத்தி இருக்கு. அதுல முதல் பாபா சாஹிப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போய் திருப்பி இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியாவுடைய அரசியல் அமைப்பே மாறிச்சு.
இன்னொருத்தர் none other than எங்க தந்தை பெரியார். அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தோழர்னே சொல்ல ஆரம்பிச்சாரு. எங்க பெரியாருடைய பயணம்ங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தோட அமைப்பையே மாத்திருச்சு. யாரு வேணா காசு இருந்தா பிளைட்ல போலாங்க, ஆனா யாரு போனா இங்க மாற்றம் வருங்கிறது தான் கேள்வி. முதல் மாற்றத்தை கொடுத்தது அண்ணலும் தந்தையும். இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் அம்பேத்கரும் பெரியாரும் போய்கிட்டே தான் இருக்காங்க. தந்தையின் ஸ்தானத்திலிருந்து வழி அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஊருக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. ஒரு நாள் வெளிநாடு போயிட்டு வந்தோம்னா நம்ம யாருங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும். சுயமரியாதைனா என்னன்னு சொல்லி தந்தது முத்தமிழறிஞர் கலைஞர். சுயமரியாதையோட நடன்னு சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போறதுங்கிறது தனி பயணம் இல்லைங்க, சமூகத்தோட பயணம். இப்பதான் இந்தியா பஸ் பாஸ் கொடுக்கலாமான்னு யோசிக்குது. தமிழ்நாடு அடுத்தது என்ன பாஸ் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கு. நாங்க இவ்வளவு தூரம் அட்வான்ஸா போனதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞரோட தொலைநோக்கு பார்வைனா, இங்கிருந்து அங்க பார்த்தது போதும் அங்க போய் என்னன்னு பாருன்னு சொன்னதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட திட்டம். இப்ப சொல்லுங்க, இது பெட்டர் than the பெஸ்ட் தானே? ஒவ்வொன்றுமே பெட்டர் than the பெஸ்ட் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டுல இருக்கிற எங்க அம்மாக்கு அந்த 1000 ரூபாவும் உரிமை பயணமும் பெட்டர் than the பெஸ்ட். காலேஜுக்கு போயிட்டு இருக்கிற என் அக்காவுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது பெட்டர் than the பெஸ்ட். காலேஜ் போயிட்டு இருக்கிற என் அண்ணனுக்கும் அதே தான் பெட்டர் than the பெஸ்ட். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே வெளிநாட்டுக்கு போற என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இதுதான் பெட்டர் than the பெஸ்ட். இதை எங்க அம்மாவும் ஒத்துக்குவாங்க, எங்க அண்ணனும் ஒத்துக்குவாங்க, எங்க அக்காவும் ஒத்துக்குவாங்க. சோ இதுதான் பெட்டர் than the பெஸ்ட். சோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெட்டர் than the பெஸ்ட் சொல்றதுல எனக்கு பெருமை இல்ல. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. இத சொன்ன அந்த நபர் பயத்திலேயோ பதட்டத்திலேயோ தெரியாம உண்மையை சொல்லிட்டாரு. சோ we proudly say ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. நன்றி, வணக்கம்.